அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைதான் மொத்த உலக நாடுகளையும் அதிர வைத்துள்ளது. ஈரான் எடுத்த முடிவு என்ன? விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக போர் நடந்து வருகிறது. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இரு நாடும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டன. ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அடுத்த தாக்குதல் இன்னும் பலமாக இருக்கும் என மீண்டும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உச்சபட்ச தலைவர் அலி காமேனி அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். இவரது நடவடிக்கைதான் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், தாமதமின்றி நாம் செயல்பட வேண்டிய நேரம் இது. முதல் படியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்த வேண்டும். அதே நேரம் அமெரிக்கா, பிரிட்டிஷ், ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் வந்து செல்லும் ஹார்முஸ் நீர்வழித்தடத்தை மூட வேண்டும் என கூறியுள்ளார். ஹார்முஸ் நீர்வழித்தடத்தை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஹார்முஸ் நீர்வழித்தடத்தை மூடினால் இந்தியாவில் கடுமையாக பாதிக்கும். அதாவது இந்தியாவின் 20% உலக கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்த நீர்வழித்தடத்தின் வழியாகத்தான் நடக்கிறது. அது மட்டுமின்றி இயற்கை எரிவாயு 25% இந்த நீர்வழித்தடத்தில்தான் நடக்கிறது. இந்த வழித்தடத்தை ஈரான் மூடினால் உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கடுமையாக பாதிக்கப்பட்டு விலைவாசி உயரும். இதனால் இந்தியாவும் பெரும் பாதிப்பை சந்திக்கும். அதேபோல கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைதான் மொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.